ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகஸ்ர நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 869வது நாமாவளியாக ஓம் ஷடரிக்னாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி 6 பகைவர்களையும் அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இந்த 6 பகைவர்கள் அப்படின்றது யார் அப்படின்னா, நம்ம பகை அப்படின்னா நம்ம வெளியில் நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் பகை இருக்கும். இது இயற்கை, ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடியது. இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு தோற்ற மறைவு உண்டு, ஒரு பொருளுக்கு நிறை குறை உண்டு. அது மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா விதமான மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இறைவனுக்கு பேர் விமலன்னு பேர். மெய்யா விமலா, விமலன்னா அப்பழுக்கற்றவன், மாசற்ற ஜோதி. அப்போ உயிர்களுக்கு இடத்துல அந்த குறைகள் எல்லாம் இருக்குது. அதனால தான் அரிஹி அப்படின்னா பகைவன்னு பேர், அதாவது மனித இனத்தின் பகைவன். அதனால தான் அம்பாளுக்கு பல நாமத்தில் அரியாத்தம்மன்னு ஒரு தேவி இருக்கா. அந்த அம்பாள் பேரே அரியாத்தம்மன் அப்படின்னு. அது என்ன சக்தினா, இந்த மனித இனத்தில் தோன்றக்கூடிய அந்த பகைவர்களெல்லாம் அழிப்பவன். மனித பிறப்பு கிடைத்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் அசுர குணம் அதிகமாகிடும். அப்போ அந்த மனித இனத்தில் இருக்கக்கூடிய அவனை அழிக்கிறதால அம்பாளுக்கு பேர் அரியாத்தம்மன்னு பேர். அப்போ அரிகினா பகைவன். இந்த 6 பகைவர்கள்னு சொல்கிறார். இந்த 6 பகைவர்கள் அப்படின்றது யார் அப்படின்னா, ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் இருக்கக்கூடியதான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6மே நமக்கு பகைவன்றது என்ன செய்வான், நமக்கு தீமையை, துன்பத்தை கொடுப்பான். அப்போ அந்த செயலை செய்கிறதால இவாளுக்கு பகைவன்னு பேர். இந்த 6 பகைவர்களும் நமக்கு என்ன செய்கிறா அப்படின்னா, நன்மையை செய்கிற மாதிரி இருக்கும். அவள் பக்கம் போயிட்டால் நமக்கு துன்பம் வந்துடும். அதாவது கடற்கரை, ஒரு நதிகள், இதுக்கு போகிறோம், பயணம் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக நம்ம அந்த போக்கிலே நம்ம போயிடக்கூடாது. அது போனால் என்ன ஆகும்னா, அது கொண்டு போயிட்டு கடலில் சேர்த்துடும், துன்பம் வந்துடும். இப்போ நதிகள் ஓடுது அப்படின்னா அது பெரிய மலை, இந்த பிரதேசத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்த்து விட்டுடும். அப்போ இந்த 6 தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆனால் அந்த 6 பின்னாடியே போயிடக்கூடாது. அந்த 6ஐயும் அடக்கி ஆளணும். அதுக்கு யார் அனுகிரகம் பண்ணுவார்னா, குமார பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். அதை வள்ளலார் அழகாக வர்ணிப்பார். காம உட்பகைவனும் கோபவியம் கொடியனும் கடுமோகம் முழு மூடனும் கொடுமதமினம் துஷ்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமரு மாஸ்டரிய விழலனும் கொலையென்று இயம்பும் பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர்க்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய் அப்படின்னு வர்ணிப்பார். சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவார். அப்போ இந்த காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம்னா ஒவ்வொரு உயிருக்கும் அதிகமாகும் பொழுது அந்த உயிருக்கும் பிற உயிருக்கும் கஷ்டமானது ஏற்படும். அப்போ நம்ம அந்த விருப்பத்தை அடக்கி ஆளணும். கோபத்தை அடக்கணும். அதனால தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், காமம், வெகுளி, மயக்கம் இவற்றின் 3 நாமம் கெடும் நோய் அப்படின்வார். எந்த நோய் கெடும்னா, இந்த பிறவின்ற நோயே கெட்டுடுமா. இந்த காமம்ன்றது தான் பேராசை ஆகினா கஷ்டம். கோபம் அது நமக்கு தெரியும். கோபத்தை அடக்கலைன்னா நமக்கே துன்பம் வந்துடும். நம்ம உயிருக்கும் உடம்புக்கும் கோபத்தை அடக்க முடியலன்னா நமக்கே கஷ்டம் வந்துடும். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்வார். அதை கோபம், வெகுளி அப்படின்னு சொல்கிறது. மோகம்ன்றது தெரியும், ஏதாவது ஒன்றுலே மயக்க முற்று இருக்கிறது. லோபகுணம் அது கஞ்சத்தனம்னு சொல்லுவாள். அதாவது மனசு செய்யலாம் நினைத்தாலும் செய்யறதுக்குள்ளே அந்த மனமானது பல மடங்காக மாறி அது குறைஞ்சிடும். அதுக்கு பேர் கஞ்சத்தனம், அதுதான் லோபம். மதம்ன்றது நம்மளுடைய ஆணவம், அகங்காரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஆச்சரியம் இது பொறாமை, அதாவது ஆற்றாமை. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சக்தி இறைவன் கொடுத்துருப்பார். அப்போ அந்தந்த சக்தியை தான் அந்தந்த உயிர்கள் பயன்படுத்தும். அதை நினைத்து நம்ம அதிகமாக கவலைப்படும்போது அது பொறாமையாக மாறிடும். அப்போ அந்த பொறாமைன்றது தான் இந்த மாஸ்டரியம். இப்படி இந்த 6 பகைவர்கள் இருக்கார். வள்ளலார் அதோடு சேர்த்து இந்த 6ம் சேர்ந்தால் அடுத்த ஒரு நிலைக்கு போயிடுமா. கொலை, பிற உயிரை கொல்ற நோக்கம் வந்துடுமா, அழிக்கணுன்ற எண்ணம் வந்துடுமா. அதை தான் சொல்கிறார், கொலையென்று எம்பும் பாதகனுமாம்னுவார். அப்படி இந்த உயிர்களிடத்தில் இந்த 6 விதமான பகைகள் அதிகமாகும் பொழுது அந்த உயிரால் பல உயிர்களுக்கு துன்பம் வந்துடும். அப்போ அந்த
6 பகைவர்களையும் அழிக்கக்கூடிய பெரும் ஆற்றலுடையவர் குமார பரமேஸ்வரன். அதுதான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஷடரிக்னாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.